முறையில மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த மாணவர்களை வீடியோ எடுத்து பதிவு செஞ்சு வச்சு ஒரு மாணவனை வந்து கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நாங்க வந்து நியாயமான முறையில எங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் பண்றோம் சார். ஆனா கல்லூரி முதல்வர் அவர்களும் கல்லூரி இயக்குனர் அவர்கள் காவல்துறை வந்து எங்களை வந்து குற்றவாளிகள் போல் சித்தரிச்சு இங்க பாருங்க அந்த மாணவனை கல்லூரியிலிருந்து 10 நாட்கள் நீக்கி இருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. போராட்டம் பண்ணா தப்பா சார்? கோர்ட் என்ன சார் சொல்லியிருக்கு? போராட்டம் பண்றது ஒவ்வொரு மாணவனுடைய உரிமை, கடமை. ஆனா போராட்டம் பண்ற எங்களை குற்றவாளிகள் போல கல்லூரியிலிருந்து நீக்கிறது, மிரட்டுறது, காவல்துறையை வச்சு மாணவனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இட்டு வந்து மிரட்டுறது, கல்லூரியிலிருந்து நீக்கிறது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள்ல கல்லூரி நிர்வாகம் வந்து நடத்துறாங்க சார். எங்க கல்லூரிக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்ல. அவங்க மேல கல்லூரி நிர்வாகத்தின் மேல இருக்க தவற மறைக்கிறதுக்கு மாணவர்கள் வந்து குற்றவாளிகள் போல சித்தரிக்கிறாங்க. இதை வந்து நாங்க பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வன்மையா கண்டிக்கிறோம். பல முறை அறவழியில போராட்டம் நடத்தியும் மாணவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி மாணவர்களை குற்றவாளியா ஆக்குறாங்க. செக்ரட்டரி, பிரின்சிபல் அவர்கள் இப்போ கல்லூரிக்கு வரணும், இங்க வந்து மாணவர்களுடைய கோரிக்கையை கேட்கணும். அப்படி கேட்க மாட்டாங்க. கேட்காமலே லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்றாங்க. லெட்டர் எழுதி கொடுக்குற மாணவனை தனியா கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இப்போ மாணவனை கையை உடைக்கிறாங்க. இங்க பாருங்க, கை உடைக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு கல்லூரி மாணவர் நல்லா போடுங்க வீடியோ.